இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த நிருபத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறார். யாருக்காக இதை எழுதியிருக்கிறார்னா, சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதுன்னு. காயு என்கிற ஒரு சீஷனுக்கு இதை எழுதுகிறார். என்ன சொல்கிறாரு? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்வாய். ஒரு மனுஷனுக்கு அவன் ஆத்மாவும் வாழ்ந்திருக்கணும், அவனுடைய சரீரத்திலையும் நல்ல சுகம் இருக்கணும் இல்லையா? அப்படியாக நீ வாழ்ந்திருக்கும்படியாக இருக்கணும்னு சொல்லி இந்த காயுவை யோவான் அப்போஸ்தலன் வாழ்த்துக்கிறத பார்க்குறோம். ஏன் ஒருவனுடைய ஆத்மா வாழ்ந்திருக்கணும், அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து இருக்கணும்னா அவன் எப்படி நடந்து கொள்ளணும்னா, சகோதரர் நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்போ இந்த காயு என்பவர் எப்படி இருந்திருக்கிறார்னா, அப்போஸ்தலர்களுக்கு மத்தியிலும் ஊழியர்களுக்கு மத்தியிலும் தேவனுடைய சத்தியத்தின்படி முதலாவது நடந்திருக்கிறார், உண்மையாக இருந்திருக்கிறார், உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கிறதா இருந்திருக்கிறார். இந்த காரியத்தை நான் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டேன் என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கணும், அவர் உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம் ஆத்மாவை வாழ்ந்திருக்கும்படியாய் செய்வார். நம்முடைய சரீரத்திலையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருப்பார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-9 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேணும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினாலே உலகத்தில் உண்டாகும் அந்த கேட்டுக்கு தப்பி, அதாவது உலக பிரகாரமான இச்சைகளில் நாம் சிக்கொண்டு அதனால் நம்ம பாதாளத்துக்கு போகாதபடிக்கு நம்ம திவ்ய சுபாவம் உள்ளவர்களாய் பங்கடையும்படியும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்குறார். அதெல்லாம் சுதந்திரிக்க நாமும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா? இப்படி இருக்க நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தையும், அதோடு கூட அன்பையும் நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்க. அப்போ இவைகளெல்லாம் நீங்கள் பெருக்கிக் கொண்டே போகும்போது, இந்த அன்பை பெருக்கிக் கொண்டே போகும்போது நீங்கள் கனியற்றவர்களாக இராதபடிக்கு முன் செய்த பாவங்களார சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து போனால் நம்ம எப்படி இருப்போமா? கண் சொருகி போன குருடர்களை போல இருப்பீங்க. அதனால் நீங்கள் ஆவியில் பலப்பட்டு சகோதர அன்பிலே ஒருவருக்கொருவர் அன்பை கூட்டி கொண்டு இருங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம் ஆத்துமாவை வாழ்ந்திருக்கும்படியே செய்வார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்குறோம், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்னு சொல்கிறார். அப்போ தேவனை அறிகிற அறிவு முதலாவது நமக்கு வேணும். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர், அவர் சர்வத்தையும் படைத்தாளுகிற சர்வ சிருஷ்டிகர், சர்வத்துக்கும் எஜமானர் இல்லையா? அவருடைய ஞானம் அளவிடப்படாதது. அவர் அன்பின் தேவன், அவர் இரக்கமும் கிருபையும் மிகுந்த தேவன் இல்லையா? அவர் உண்மை உள்ளவர், அவர் சத்திய தேவன். இப்படி அவருடைய மகத்துவங்களையும் வல்லமைகளையும் நாம் அறிந்திருக்கணும். அதுதான் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளரும்போது நம் ஆத்துமா வாழ்ந்திருக்கோம். நம்மை தேவன் எல்லாவற்றிலும் சுகித்து இருக்கும்படியாய் செய்வார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்க, அன்பு திரளான பாவங்களை மூடுன்றார். அப்போ எல்லாவற்றிற்கும் மேலானது ஒன்று என்ன? நம்ம ஊக்கமாக ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும்னு சொல்கிறார். நீங்கள் அன்பாக இருக்கும்போது திரளான பாவத்தை கூட அந்த அன்பு மூடி போட்டுரும். அப்படி நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்கள் ஆத்துமாவே வாழ்ந்திருக்கும்படியே செய்வார். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதுனாலே. அப்போ வசனத்தை நாம் எப்போ கேட்குறோமோ அதெல்லாம் மனுஷன் சொல்லுகிறது அல்ல, அது கர்த்தருடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தை, பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்டு எழுதப்பட்டது தான் இந்த வேதாகமம்.
அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதன்படி நடக்கணும். அதுபோல் நீங்கள் இவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டதுனாலே நாங்கள் உங்களுக்காக இடைவிடாமல் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்னு தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அதனால் வசனத்தை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனாக இருக்கும். அப்போது கர்த்தருடைய வார்த்தை தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பலனை தருது. அதை விசுவாசிக்கும் போது அது ஆவிக்குரிய, ஆத்மாக்குரிய, சரீரத்துக்குரிய பலனை தருகிறதா இருக்குது. அப்படி நீங்கள் இருக்கும்போது உங்கள் ஆத்மா வாழ்ந்திருக்கும். உங்கள் சரீரத்திலையும் எல்லா விதமான சுகத்தையும் தேவன் தருவார். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. அப்போ தேவன் எல்லாவற்றிலும் நம்மளை வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக செய்கிறாருன்னா நம் மன விருப்பத்தின்படியெல்லாம் நமக்கு தருவாராம். நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் தேவன் நிறைவேற்றுவேன்னு சொல்கிறார். அதனால் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அப்போ நம்ம வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றுவார். முதலாவது நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு சத்தியத்தில் நடக்கணும், உண்மையாக இருக்கணும், இந்த இச்சைகளை விட்டு, உலகத்தின் இச்சைகளை விட்டு நாம் விலகி இருக்கணும். அப்போ தான் நம்ம கேட்டுக்கு தப்பி இருக்க முடியும். அதே போல் தேவ பக்தியில் நம்ம நிலைத்திருக்கணும். தேவனை அறிகிற அறிவிலே நாம் சிறந்து விளங்குகிறவர்களாக இருக்கணும். அப்படியெல்லாம் நம்ம இருக்கும்போது அதே போல் நம்ம விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் இச்சை அடக்கத்தோடும் தேவ பக்தியோடு பொறுமையோடு அது கூட சகோதர ஸ்நேகத்தோடு அன்பை கூட்டி நம்ம வழங்கும்போது தேவன் நம் மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அதே போல் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். தமது வலது கரம் அவர்களை ரட்சிப்பின் வல்லமையினாலே காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவர்கள் ஜபத்தை கேட்பார். அப்போ தேவன் அபிஷேகம் பண்ணினவங்களுடைய ஜபத்தை தேவன் முதலாவது கேட்பார். அப்போ அவங்களுடைய ஆத்மாவு, அவங்களுடைய மன விருப்பம் எல்லாவற்றையும் தேவன் கேட்டு அவங்களுக்கு பதில் தருவார். ஏன்னா சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோன்னு தாவீது சொல்லுகிறத பார்க்குறோம் சங்கீதம் 20ஆம் அதிகாரத்தில். அப்போ இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் சுகமாய் வாழ்ந்திருக்கணும்னா சத்தியத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கணும், அதை கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நாம் இருக்கும்போது பிலிப்பியர் 2:4 சொல்லப்பட்டது போல் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாகன்னு இருக்கு வேத வசனம். அப்போ நம்முடைய காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து ஓடாமல் அநேகருக்காக நம்ம ஊக்கப்பட்டு ஜெபிக்கிறவர்களா, அநேகருடைய விண்ணப்பங்களை ஏற்று நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களா, பாரப்படுகிறவர்களா, மற்ற ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களா. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் பிதாவாகிய தேவனிடத்தில். இன்றைக்கி பாரப்பட்டு கஷ்டத்தோடு பாடுகளோடு இருக்கிற ஜனங்களுக்காக நாமும் பாரப்பட்டு விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்கள் ஆத்துமாவை தேவன் வாழ்ந்திருக்கும்படியாய் செய்வார். எல்லாவற்றிலும் உங்களை சுகமாய் இருக்கும்படியாய் செய்வார். ஆமீன்.